அவன் சொத்தை நம்ம பிடிக்கணுமா, நம்ம சொத்தை அவன் பிடிக்கணும், ஒண்ணும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏதோ ஒண்ணு மனஸ்தாபம், 4 நாள் அப்படி தொடர்ந்து வாழ்த்துனா போயிடும். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க வாழ்த்திக்கிட்டே இருந்தா கூட மாறாது. ஏன்? அவனுக்கு ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அவனை மாத்துறதுக்கு நீங்க நீண்ட காலம் என்ன செய்யணும்? போராடணும் இல்லையா? இந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப பலனுள்ளதா இருக்கும். எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை மட்டும் விளைவிட்டு முடிச்சுக்கலாம். இப்ப நீ நார்மலா இப்ப நீங்க நினைக்கிறீங்க உங்க நண்பரை பார்க்கணும், நீங்க நினைச்சு கொஞ்ச நேரத்துல அவன் வந்துட்ட, நீங்க என்ன சொல்றீங்க? நான் நினைச்சேன் நீ வந்துட்டா. மகிழ்ச்சி அதை அலை தத்துவத்தோட ஒப்பிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு அலை ஒருத்தருக்குள்ள போய் மோதும், ஊடுருவோம், சிதறும், ரிஃப்ளெக்ட் ஆகும், 2 பேருக்கு நடுவில் ஊடுருவோம், ஊடாடிட்டு கிடக்கும். ஒரு 5 தத்துவம் சொல்றாரு. ஸோ இந்த 5 தத்துவத்தின் அடிப்படையில் தான் இது நடக்கும். இது நான் ரொம்ப சிம்பிளா இப்போ சின்ன பசங்கள்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏதாவது 2 பசங்க ரோட்ல போற போது ஒரு ஆணும் பொண்ணு போற போது இடிச்சுக்கிச்சு, நோட்டு கீழே விழுந்துச்சு, உடனே அந்த பிள்ளை கண்ணா முன்னாடி திட்டோம். பார்த்துருக்கீங்க? திட்டிக்கிட்டு சாரி சாரின்னு சொல்லி அந்த பையன் பொறுக்கி கொடுத்தான். அது ரொம்ப திட்டிச்சு. திட்டிட்டு வீட்டுக்கு போச்சு. போற போது நினைக்குது அவன் என்ன செஞ்சு விடாது, திட்டி விடுறான். இவன் நினைக்கிறான் சரி போறபோது கொஞ்சம் கவனமா என்ன செஞ்சுக்கலாம், போயிருக்கலாம், வெடிச்சு போகிறாரு. 2 பேரும் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப வீட்டுல போய் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? 2 பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருக்கும் அந்த அலை 2 பேருக்குள்ளேயும் மாறி மாறி போய் வருது. இப்ப அவன் நினைக்கிற நாளை பார்க்கிற போது சாரி சொல்லணும். அந்த பிள்ளையை நினைக்கிறது நம்ம அவனை பார்க்கும்போது நினைச்சணும் சாரி சொல்லணும். அடுத்த நாளோ இல்லை 2 நாள் கழிச்சு பார்க்கிற போது டக்குன்னு 2 பேரும் சாரின்னு சொல்றாங்க. ஸோ 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2 பேரும் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? சண்டையில். இப்போ என்ன ஆகுது? 2 பேருக்கும் 2 பேருடைய அலைகளும் மாறி மாறி மோத மோத அவங்களுக்குள்ள இருந்து அந்த நெகட்டிவ் மாறி 2 பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் இது வருது. இந்த மாதிரி ஒரு நெருக்கம் வந்த பிறகு நீங்கள் பெற்றுனா கூட 2 அலைகளும் இப்போ என்ன செய்தாச்சு? கொஞ்சம் கலந்தாச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஈர்ப்பு வந்திருக்கும். ஏன்னா காந்த பிணைப்பு, அதை நீங்க என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண. இது அவங்க நினைச்சு உருவாக்குனது இல்லை. இந்த நிகழ்வு எப்படி நடந்தது? இது தானாக என்ன செய்யப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அவங்களுக்குள்ளே இது தன்னறியாமலே இந்த நிகழ்வு நடந்து போச்சு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பாண்டிங் வந்துடும். இதேதான் நடக்கும். நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நினைக்க நினைக்க அவங்களுக்குள்ள என்ன வந்துடும், இந்த உறவு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்ப இது போன்ற உறவுகள் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னா அந்த உறவு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க இப்படி உருவாச்சு இல்லையா? இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, யார் யார் நீங்க அப்ப வாழ்த்துனா கண்டிப்பா அந்த பாண்டிங் வருமா வராதா? வரும். அப்ப எதிரிய வாழ்த்துனா கூட என்ன செய்யும், மாறுமா மாறாதா? உங்க பிள்ளையே நிறைய தப்பு செஞ்சுட்டே திருந்தணும்னு வாழ்த்துனா அவன் என்ன செய்வான், மாறுவான். வாழ்த்தை விட சிறந்த மருந்தே கிடையாது. அதை விட சிறந்த மருந்தே கிடையாது. நீங்க எல்லாரும் என்ன செய்ய முடியும், வாழ்த்தி திருத்திடலாம். ஏன்னா மகன் சொல்றாங்க, இது இறையோடு இணைந்த செயல். என்ன சொல்றாரு? இது வாழ்த்து என்பது இறையோடு இணைந்த செயல். நீங்க திரும்ப திரும்ப வாழ்வோளமுடன் சொல்ல 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 உங்களுக்கு ஆக்னியும் பிரியமும் வேலை செய்ய ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஆக்னியும் பிரியம் வேலை செய்ய நீங்க இறைவனோடு இணைஞ்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க யாரை வாழ்த்தினாலும் இறைவனோட இருந்து கொண்டு வாழ்த்துவதாக அர்த்தம். அவங்கள்ட்ட அந்த மாற்றத்தை அது ஏற்படுத்தும். வாழ்த்து மிக உன்னதம். அப்ப நல்லா என்ன செய்யலாம், தினந்தோறும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாரையும் என்ன செய்துக்கலாம், நல்லாவே வாழ்த்தலாம், வாழ்த்திக்கலாம் தானே? ஆமாவா? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு என்ன செய்யுங்க, வாழ்த்துங்க. அது உங்க குழந்தையா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், உங்களுக்கு வேண்டியவங்களா இருக்கலாம், வேண்டாதவங்களா இருக்கலாம். என்ன செய்யலாம், அவங்கள மனப்பூர்வமா உங்க மனசு முன்னாடி கொண்டு வந்து நல்லா என்ன செய்யணும், வாழ்த்தணும். இப்ப எதிரியே வாழ்த்தியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அடுத்த என்ன சொல்லிடுவீங்க? கேட்கல. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்புறம் யார்